ஹாய், குட் ஆஃப்டர்நூன். நாங்கள் விவி ஃபேமிலி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். போதைப்பொருள், ட்ரக்ஸ், போதைப்பொருள். இன்றைக்கி தான் யூடியூப்பில் செய்திகளை போட்டாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புதுசாக இருக்குது. இப்போது அதெல்லாம் ஃபாரினில் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ட்ரக்ஸு, ஜாம்பி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த பசங்க ஊசி போடுறாங்க. ஒருத்தன் வலிக்குதுன்னு சொல்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஊசியை போடணுமா? இல்லை, அந்த ஊசியை கஷ்டப்பட்டு அவன் போட்டதுக்கப்புறம், உள்ளே போனதுக்கப்புறம் அவன் உடம்பு ஸ்பால்ட் ஆகும், அவன் உடம்பு போகும். அதுக்கப்புறம் உள்ளேருந்து அது வேலை செய்யும்ல, அது இதை விட கொடுமையாக இருக்கும். பக்கத்தில் யாருக்குன்னு பார்க்க மாட்டான், வீட்டில் அண்ணன் தம்பி தங்கச்சி யாருன்னு மட்டும் பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவான். சாதாரண விஷயம் கிடையாதுங்க ட்ரக்ஸு. ஒரு கொலை ஒன்றை கூட தயங்காது அது உள்ளே போச்சுன்னா. புதுசாக இருக்குது. ஃபாரினில் கேள்விப்பட்டிருக்கிற அந்த ட்ரக்ஸு தமிழ்நாட்டுக்குள்ளே கோயம்புத்தூரில் வந்துருச்சு. இது அப்படியே என்ன ஆகுன்னா, பரவுச்சுன்னா, சின்ன சின்ன பசங்க போட்டாங்கன்னா என்ன ஆகும்? நம்மளை நம்பி அப்பா அம்மா படிக்க காலேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுறது அவங்கள அழ வைக்கிறதுக்காக தான் நம்ம அவங்கள பண்ணுறோம். அவங்க கனவோடு நம்மளை படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம அவங்கள அழ வைக்கிறதுக்காக நம்ம போகிறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இது கஷ்டங்கிறது பயம் ஜாஸ்தி. இவங்க அது உள்ளே போச்சுன்னா குடியை விட அது பயங்கரமானதுங்க. அது குடி ஒரு குடியை குடித்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வீடு, அவன் மனைவியும் பிள்ளைகள் எல்லாத்தையும் அவன் இழந்துருவான். குடியே அப்படி பண்ணுன்னா, குடியை விட பயங்கரமானது அந்த ட்ரக்ஸ். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், மாணவிகள் 2 பேரும் சொல்கிறேன். படிக்க போனோமா, படிச்சுட்டு அப்பா அம்மா கனவுகளோடு இருக்கிற அந்த கனவு நினைவாக்குங்க. இல்லையா, உங்களுக்கு படிப்பு வரலையா, ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இருக்க டேலண்ட்டு வேறு ஏதாவது, நீங்கள் அதில் போங்க. ஆனால் குடி, போதைப்பொருள் இதுக்கெல்லாம் போய் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே போயிடும். உங்கள் வாழ்க்கை போயிடுமா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க போயிடுவாங்க. உங்களை நம்பி வர்ற கணவர், உங்களை நம்பி வர்ற மனைவி, அவங்க பாதிக்கப்படுவாங்க. சாதாரண ஒரு குடினால் என் அப்பா ஒரு சாதாரண குடினாலே எங்கள் வீட்டில் பிரச்சனை ஜாஸ்தி. ஒரு குடி, எங்கள் அப்பா குடிப்பார். சாதாரண குடியே அவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணுன்னு சொன்னால், ஒரு போதைப் பொருள் எந்த அளவுக்கு என்ன பண்ணும்? கெஞ்சி கேட்டுக்கிறேன், நல்லா படிங்க, நல்லா இருங்க, அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. செயற்கை சரி, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தேடுங்க. செயற்கை சரியில்லைன்னா இவன் கெட்டதும் இல்லாமல் அவனையும் கெடுப்பான். ஸோ அந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, இனி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களை நம்பி அனுப்புகிற அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது உள்ளே போச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே ஆபத்து. இது பரவுச்சுன்னா எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஞ்சர். உலக அழிகிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதுவே நம்மளை அழிச்சிடும். உலகம் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, உலகமெல்லாம் அழியாது. உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அழியும். உலகத்தை விட இது ரொம்ப கொடுமையானது. இது நம்மளே அழிச்சிக்குவோம், சுற்றி இருக்கிறவங்களை அழிச்சிக்குவோம். ஸோ இந்த வீடியோ இதனால தான் நான் சொல்ல வரேன். இதைத்தான், இந்த டாப்பிக்கை தான் நான் சொல்கிறேன். இனி யாரும் இந்த மாதிரி தப்பை பண்ணிடாதீங்க. நான் பேசுறது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு லைக் கொடுங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.